Today is a very special day. It's called Mother's Day. அனைவருக்கும் பெண்கள் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையால் பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்துக்கலாம். ப்ளீஸ் டர்ன் டு புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் 31. ப்ராவர்ப்ஸில் 31 10 21 வரை நாம் வாசிக்க போகிறோம். Mothers is a special creation of God. ஆண்டுடைய ஒரு விசேஷமான படைப்புனா அம்மா. அல்லேலூயா. பெண் ஒரு ஸ்பெஷல் கிரியேஷன்ஸ். ஸோ the Proverbs 31ல சாலமோன் எழுதியிருக்கிறாரு. நிறைய காரியங்களை சாலமோன் எழுதியிருக்கிறாருல்ல நீதிமொழிகளில். இந்த Proverbs 31ல 10:21ல ஒரு சில காரியங்கள் பார்க்க போகிறோம். The strength of woman, the strength of mother. பெண்களின் பலன் என்ன நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மசிலை வளர்த்துட்டு ஜிம் அடிச்சுட்டு அப்படி வந்து நிற்கிற பெண்கள் தான் ஸ்ட்ராங்கான பெண்கள் இல்லை. ஹல்லேலூயா. Proverbs 31ல அழகாக எழுதியிருக்கிறாரு. ஆமென். ஒரு பெண்ணுனா எப்படி இருக்க வேண்டும்? அந்த நாட்களில் பெற்றோர்கள் பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுன்னா அடக்க ஒடக்கமாக இருக்கணும், பெண்ணுன்னா சும்மா கத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த அடக்க ஒடக்கத்திலே தெரியும் பெண்ணு அப்படின்ட்டு தெரியும். ஆமென். ஒரு அம்மானா எப்படி இருக்க வேண்டும், ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்னோர்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தை நல்லா நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குடும்பம்னா ஒரு பெண்ணுனா ஒரு குடும்பத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்று. ஆகையால் பிரியமானவர்களே, சாலமோனுக்கு இன்றைக்கு சில பெண்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்ல, பிரியமானவர்களே, இந்த Proverbs chapter 31ல என்ன ஆலோசனை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, பிரியமானவர்களே வாசிக்க கேட்போம். The strength of the woman. ஒரு பெண்ணோட பலன் இதில் எழுதியிருக்குங்க. வாசிக்க கேட்போம். வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டு பிடிப்பவன். குணசாலியான ஸ்திரியை கண்டு பிடிப்பவன் யார்? குணசாலியான ஒரு ஸ்திரியை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு நல்ல குணசாலினா பண்புல, பேச்சு திறமையில், நடக்கையில் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப கஷ்டங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், டிக்டாக்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குணசாலியான ஸ்திரீ இல்லை. ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி கண்டுபிடிக்கணும் என்று பிரியமானவர்களே வேதத்தில் சாலமோன் சில காரியங்களை எழுதியிருக்கிறாரு. This message is special for the women in the church, in the family. அன்னையர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அறிவுரை ஆண்டவர் 31ல நீதிமொழிகளை சொல்லியிருக்கார். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த நாட்களெல்லாம்? நல்லா கவனிங்க. ஒரு நல்ல ஒரு பெண்ணை எடுக்கணும்னா ஒரு குடும்பத்தில் எப்படி போவாங்க? அப்பா போயிட்டு விசாரிப்பார். ஒரு கிராமத்தில் என்ன விசாரிப்பார்? அந்த வீட்டில் அந்த பெண் இருக்க எப்படிப்பட்ட பெண்ணு அப்படி. அவங்களா ஐயோ ஐயோ நல்லா வாயாடிங்க, போயிடாதீங்க அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சில காரியங்களாம் ரகசியங்களாம் சொல்லுவாங்க. ஓ, இந்த வீட்டு பெண்ணா, இந்த வீட்டு பெண்ணா, நல்ல அடக்கொடக்கமான பிள்ளை, பேச்சே பேசாதுங்க அப்படின்னு ஊரை கேட்டால் சொல்லிடுவாங்க. அதனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் போய் விசாரிப்பாங்க. ஐயா, நான் பெண் எடுக்க விரும்புகிறேன், இந்த குடும்பத்தில் இந்த பெண் எப்படி அப்படின்னு. ஹல்லேலூயா. என்னுடைய மாமியார் எங்களுடைய தாயார்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் எடுக்க வேண்டுமென்றால் எதை திரும்ப போய் பார்ப்பாங்க? ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தாயாரை போய் பார்ப்பாங்க. அந்த தாய் எப்படி இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் அந்த குடும்பத்தை நடத்துவது ஒரு ஜெபத்தில், அந்த குடும்பத்தை நடத்துவது ஒரு பொறுப்பில், அந்த குடும்பத்தை நடத்துவதில் ஒரு கவனம், ஒரு அன்பில். இப்படி இருந்தால் பெண் வளர்க்கப்படுகிற மகள் யாராக இருந்தாலும் அந்த தாயை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. இப்போ காலம்லாம் மாறிடுச்சு.
ஆனால் வேதத்தில் பிரியமானவர்களே சாலமோன் அருமையாக எழுதியிருக்கிறார். வாசிக்க கேட்போங்க, வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை பிடிப்பவன் யார்? யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கும் என்னது? ரொம்ப உயர்ந்தது. வாசிங்கள். அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவனுடைய புருஷனுடைய இருதயம் எங்க இருக்குமா? நம்பும். குணசாலியான ஸ்திரீ. அவன் சம்பத்து குறையாது. அவன் சம்பத்து குறையாது. அவனோட அந்தஸ்தெல்லாம் குறையாது. அவனுக்கு போனால எங்கே அவனுடைய மரியாதை கனனம் எங்கிருந்து வருது? ஒரு ஸ்திரீயின் மூலமாய் வருகிறது. ஹல்லேலூயா. கணவனை எல்லாரும் முன்னுக்கும் ஏசுனா அவங்க என்ன நினைப்பாங்க? இன்றைக்குள்ள நாட்கள் அநேகர் நம்ம காண்கிறோம். அப்ப அவனுடைய சம்பத்து குறையாம இருக்கிறது. அந்த மனைவி கணவனுக்கு கொடுக்கிற மரியாதையில் இருக்கிறது. அவனை பற்றி பேசுகிறதுல இருக்கிறது. அவன் சம்பத்து குறையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மனைவி அந்த குடும்பத்தை நடத்துகிறவளாய் இருக்கிறாள். வாசிக்க கேட்போம், வாசிங்கள். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல தன் நன்மையை செய்கிறாள். தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். இவனுக்கு எப்படியாச்சும் ஒன்று வேட்டு வைக்கணும். உனக்கு என் கணவனுக்கு இல்லை என் பிள்ளைகளுக்கு நல்ல கற்றுக் கொடுக்கணும் ஒரு பாடத்தை. அப்படி அல்ல, தீமை அல்ல நன்மையே செய்கிறவளாய் எப்படியாச்சும் என் குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்தில் நல்லதை கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது வாசிக்க கேட்போம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆங்காரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளில் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதா என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை இரட்டினத்தால் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு ஸ்திரியா இருக்கிறாங்க. ஆமென். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு உள்ள செஞ்சுரியில் பார்க்கணும்னா இன்றைக்கு உள்ள செஞ்சுரியில் வைஃப் ஷுட் ஒர்க், ஹஸ்பண்ட் ஷுட் ஒர்க். ரெண்டு பேரும் வேலை செஞ்சு தான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை கட்ட முடியும். ஒருத்தர் வேலை செஞ்சு ஒருத்தர் வேலை செய்யாமல் இல்லை. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வேலை செய்கிறாங்க. பிகாஸ் எக்ஸ்பென்சஸ், எக்கானமி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அன்றைய நாட்களில் பிரியமானங்களே ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலை செய்வார். ஸ்திரீயானவள் என்ன செய்வான்? ஹஸ்பண்ட் வேலை செய்தால் ஸ்திரீயானவள் அடுத்தடுத்த காரியத்தில் குடும்பத்தில் கணவனை பிள்ளைகளை அவர்களுக்குள்ள தேவைகளை வீட்டின் தேவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆயத்தமாக இருப்பாங்க, ஒர்க் ஹார்ட் பண்ணுவாங்க. காலையிலே எழுந்திரிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு? 6 o'clock 5 o'clock. யாராச்சும் 10 மணி 11 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா காலையில்? தயவு செய்து அந்த டைம் டேபிளை கொஞ்சம் மாற்றிருங்க. இட் இஸ் நாட் குட். குடும்பம் நல்லா இருக்காது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுக்கு பேர் சோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்பாக 6-5 மணி அளவில் எழுந்திருக்கிற ஸ்திரியை தான் இங்க சாலமன் சொல்லுகிறார். அவர் விளக்கு அழியாது, அணையாது, சுறுசுறுப்பா இருப்பாங்க. எல்லாரும் தூங்கிடுவாங்க, ஆனா ராத்திரியிலே ஜெபம் செய்து கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். அடுத்தது verse 25 வாசியுங்கள்.
அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். Plan things ahead. இந்த நாளைக்கு ஒரு தூர நோக்கு சிந்தனை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு அடுத்து என்ன பிளானிங்? சரி, அங்கே போகலாம் டியர், அங்கே போகலாம், அங்கே போவோம், அங்கே கொஞ்சம் அங்கே வாங்க, டொரியா இருக்குது, அங்கே ஷாப்பிங் மால் இருக்குது, இங்கே த எண்ட் ஆஃப் த மந்த் ஜீரோ, அக்கௌண்ட் ஜீரோவாக இருக்கும். ஹல்லேலூயா. பிளான் திங்ஸ் ahead. தூர நோக்கு சிந்தனை. ஒரு 100 வள்ளி கையில் கிடைச்சிச்சுன்னா அந்த ஸ்திரீ, அந்த அம்மா எப்படி இருக்கணும்? 50 வை கையில் சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும். அது 100 வள்ளியும் காலி பண்ணிட்டு அப்புறம் மாதம் கடைசி அடுத்த மாதத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை நடத்த முடியாது. பெரும்பாலும் குடும்பத்தில் பார்த்தா பெண்கள் தான் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, ஆண்கள் நல்ல செலவாளியாக இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் சில ஆண்கள் முழிச்சுக்கிட்டாங்க. சில ஆண்களுக்கு தெரியும் காசு காலியாயிரும் அப்படின்னு. ஆகையால் நான் கொஞ்சம் சேவிங் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு, ஃபார் த ஃபியூச்சர். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்க என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க கேட்ப 25வது வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஃபியூச்சர்ல பிள்ளைங்களுக்கு எப்படி, ஃபேமிலிக்கு எப்படி, இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுகிற ஒரு ஸ்திரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். verse 26 வாசிக்க கேட்போம். 26வது வசனத்தில், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். பேசும் பொழுதே, சில பேர் பேசும் பொழுதே ஒரு ஞானம், இவங்க பேசுறது சரிதான். அம்மா சில நேரத்தில் பேசுவாங்களே, என்ன பேசுவாங்க? ஞானம். அதில் சில காரியங்கள் ஆலோசனை சொல்லுவாங்க. The mother's teaching is very very important. வாசிங்க, திருப்பி வாசிங்களா? அதில் எழுதியிருக்கிறது ஞானம். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு தாய் ஞான வார்த்தைகளால் திறக்கும் பொழுதே, கெட்ட கெட்ட வார்த்தையா பிள்ளைங்க மேல பேசுகிறது ஞானத்தை கொண்டு வருமா? பிள்ளைங்களை சபிக்கிறது ஞானத்தை கொண்டு வருமா? இல்லை. பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் அடுத்த காரியத்தில் இதில் ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்க இந்த ஸ்திரீயானவள், தாயானவள் என்ன செய்ய வேண்டுமா? ஞானத்திற்கு வாயை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். 26வது வசனத்தில் வாசிங்கள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஏன் இப்படி செய்யாதியா? யாருங்க ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, யார் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவா? பாட்டியா? இல்லை, அம்மா தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யூ ஷுட் நாட் டூ தட். இது நல்லது இல்லை, இது கெட்டது, நேரத்தை இப்படி செலவழிக்காத, உனக்குன்ற ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதுக்கு காத்துரு, ஆண்டுடைய சமூகத்தில் காலையிலே நீ போய் நிற்கணும் அப்படின்னு யார் சொல்லுவா? அம்மா நல்ல போதகத்தை டீச் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ப 27வது வசனத்தை வாசிங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவாதி என்றார்கள். பாக்கியவாதி, எங்க அம்மாவை போல ஒரு தாய் எனக்கு கிடைக்குமா? சின்ன பிள்ளைங்க நான் யோசிச்சிருக்கேங்க, ரொம்ப உண்மையாக சொல்கிறேன். பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்தில் என் கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அடி 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 அடின்னு அடிப்பாங்க, பெல்ட்டில் அடிப்பாங்க, ரோத்தானில் அடிப்பாங்க. நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், ஐயோ அந்த மாரி அம்மா எனக்கு திருப்பியும் வரக்கூடாது அப்படின்னு. எனக்கு கிடைச்ச அம்மா நல்ல அம்மா அப்படின்னு. ஆமே. ஆனால் நான் வழி தவறி போகிற நேரத்தில் தான் எங்கள் அம்மாவை பார்த்து
பெல்ட்டு, ரோத்தா, கம்பளெல்லாம் என்ன அடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அம்மா கண்டிக்கிறது, நம்மளை நடத்துறது, ஏசுறாங்கன்னா அது கெட்ட காரியம் என்று நினைச்சிடாதீங்க. இட் இஸ் ஃபார் யுவர் குட்னஸ். நல்லதுக்கு. பிரம்பை எடுக்காதவன் பிள்ளைகளை நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The teaching is very important. நீங்க பாருங்க, the Proverbs 31ல அம்மா டீச் பண்றாங்க. வாசிங்களேன். லேமுவேலுக்காக தன் தாயர் என்ன சொல்றாங்க? டீச் பண்றாங்க. For a mother, teaching is important. இந்த போதனை, இந்த போதனை, ஒரு ஸ்திரியா நீங்க இருக்கலாம், ஒரு ஊமனா இருக்கலாம், நீங்க கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ நல்ல வார்த்தைகளை சொல்லி கண்டித்து அவர்களை உணர்த்துற வார்த்தைகளா இருக்க வேண்டும். வேதத்தில் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? வாசிக்க கேட்போம். வாசிங்களேன். Proverbs chapter 31 verse 1. ராஜாவாகிய லேமுவேலுக்கடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம். அது நம்ம அம்மா அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? டேய், கெட்ட கூட்டாளி கூட சேராத. ஒரு டீச்சிங் இருக்கும். இத்தனை மணி இருந்தா நீ வீட்டுக்கு வெள்ளனே வந்துடணும். மகக்கிட்ட அம்மா என்ன சொல்லுவாங்க? இந்த நேரத்துலலாம் வெளியே போகக்கூடாது. ஒரு பெண்ணா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த காலத்துல பார்க்கவே முடியாது. இந்த காலத்துல அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்து வெளியே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இங்க அம்மா என்ன டீச் பண்றாங்க? ஒரு பையனுக்கு டீச் பண்றாங்க. என்ன டீச் பண்றாங்க? வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ஸ்திரீகளுக்கு உன் பெலனை கொடுக்காதே. ஆமா. அடுத்தது, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே. டீச் பண்றாங்க. ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுத்துறாது. சிம்சோன் எப்படி ஸ்திரீகளுக்கு பலனை கொடுத்தது போல நீ அந்த பலனை நீ கொடுத்துறாது. ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை என்ன செய்யாத, கொடுக்காத. ஒரு ராஜானா அவனுடைய நீதியில தவறாம இருக்கணும், அவன் வார்த்தையில சுத்தமா இருக்கணும். அந்த ராஜா நடத்துகிறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும். நீயும் மற்றவர்களை போல அங்க இங்க உட்காரணும், இந்த பரியாசக்காரர்கள் உட்காரணும், பாவிகள் உட்கார்ற இடத்துல நீ உட்காராமல், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாயிருந்தால் நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்ப்பாரு அப்படின்னு போதிக்கிற ஒரு தாயார் லேமுவேலுக்கு சொல்றாங்க, ஐயா, ஸ்திரீக்கு உன் பலனை கொடுத்துறாது, ராஜாக்களை கெடுக்கிற காரியங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துறா. அடுத்தது என்ன சொல்றாங்க? வாசிங்க. திராட்சரசம் குடிப்பது, திராட்சரசம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி. மதுபானம் பிரபுக்களே தகுதி இல்லை. நம்முடைய தேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் விசேஷமாய் இந்த மதுபானத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆல்கஹாலிக். ஃப்ரைடே வந்தா கேஃபேல, பப்புல, இப்படி குடும்பமே அழிந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் கணவன் இருப்பாரு, கணவன் பிள்ளைகள் மனைவியெல்லாம் இருக்கிறாங்க. பாங்க இட்ஸ் a standardized அப்படின்னு சொல்லுவாங்க. மதுபானத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய குடும்பங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? that is the teaching of mother. இந்த தாயருடைய டீச்சிங் சொல்றாங்க. ஒரு தாய் என்றால் குடும்பத்திற்கு கண்டிப்பா சொல்லணும், சொல்லித்தான் ஆவாங்க. அதுதான் குணசாலியான ஸ்திரீ. இல்லைன்னா இல்லை, கெட்டதுன்னா கெட்டது, நல்லதுன்னா நல்லது, கண்டித்து உணர்த்துகிற ஒரு தாய். அடுத்தது என்ன ஆலோசனை சொல்றாங்க? வாசிங்க. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுத்துவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் சார்ந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். பிரியமானவர்களே, John Wesley
many of us we know ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட். அவர் தான் மெத்தடிஸ்டோட ஸ்தாபகர். இங்கிலாந்து தேசத்தில் அவரை போல வல்லமையுள்ள ஊழியக்காரர் இல்லை. இந்த ஜான் வெஸ்லியோட அம்மா சூசன், அந்த சூசன் தாய் பிரியமானவர்களே நல்ல தெய்வ பக்தி நிறைந்தவங்க. ஜான் வெஸ்லியோட தகப்பனார் சிறைச்சாலையில் ஊழியம் செய்வார், மருத்துவமனையில் ஊழியம் செய்வார். ஒவ்வொரு கைதிகளுக்கும் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர் போயிடுவார். சூசனாளுக்கு 19 பிள்ளைங்க. 19 பிள்ளைங்களை எப்படி நடத்துவது? 19 of them. ஒரு பிள்ளையே நடத்த முடியல, 2 பிள்ளை, ஒரு பிள்ளையே வச்சு பார்க்க முடியல இந்த காலத்தில். அந்த காலத்துலலாம் 20, 25, 30, 15, 19 பிள்ளைங்களும் 9 பிள்ளை இறந்துட்டாங்க. மற்ற 10 பிள்ளைங்களெல்லாம் இந்த சூசன் ஜான் வெஸ்லி அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க? ஷி வில் ஐடென்டிஃபை. என்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஒரு பிள்ளைக்கு என்னென்ன திறமை இருக்குது. அவனுக்கு பாட்டு திறமை இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, இவனுக்கு கைத்தொழில் இருக்குது. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மினிமம் அவங்க என்ன செய்வாங்க? 1 மணி நேரம், an hour she will spend with the kids. அவங்களுடைய பிள்ளைங்க கூட 1 hour. காலையில் பெரியவங்களுக்கெல்லாம் சங்கீதம் சொல்லுவாங்க, மாலையில் நீதிமொழிகள், ஏசாயா புஸ்தகம், இப்படி சொல்லி சொல்லி ஊட்டி ஊட்டி எல்லாரையும் ஊழியக்காரர்களாய் மாற்றி விட்டாங்க. அதில் ஜான் வெஸ்லிக்கு மட்டும் தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஜான் வெஸ்லிக்கு மட்டும் தனியாக ஒரு அவர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு தாயானவள் கண்காணியாக இருக்க வேண்டும். பிள்ளைங்க இன்னைக்கு என்ன தவறு செய்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுற காலகட்டம் இது. அப்போல்லாம் செக் பண்ணவே தேவையில்லை. உட்காருனா உட்காரு, எழுந்திரினா எழுந்திரி. இப்போ பெற்றோர்கள் நிற்கணும், பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துருக்குங்க. ஹல்லேலூயா. இடையில பிரியமானவர்களே ரீசன்லி பேங்க்கு போகும் பொழுது பிரியமானவர்களே பேங்க்கில் பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்கு, அழுந்து கொண்டே இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. அமைதியாக இருக்குது பிள்ளை. அப்போனா அவங்களுக்கு தெரியுது ஃபோன் கொடுத்தா பிள்ளை அமைதியாயிரும். ஆனால் அன்றைக்கு கொஞ்சம் வாங்க வாங்க கொஞ்சம் வந்துட்டு பேசணும் அப்படி சொல்லி பிள்ளை பட்டார் 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 அடித்து நல்ல அடி கொடுத்து அப்புறம் வந்து அந்த பிள்ளை அமைதியாக உட்காந்துருக்கேன். ஏன்? பிள்ளையால் அடி விழுந்துச்சு அப்பா கிட்ட. அப்பா கிட்ட ஏன்? த டீச்சிங். இப்பெல்லாம் ஃபோன் கொடுத்தா அமைதியாயிரும் தெரியுது. அந்த நாட்களில் வச்ச அடி. பெரியவங்க வந்தா வீட்டில் எப்படி நம்ம இருக்கணும்? முன்னுக்கு கால் போட்டு கால் உட்காரக்கூடாது. இந்த செஞ்சுரி 70, 1970, 1950, 60லாம் பிள்ளைங்களாம் பேசவே கூடாது. உங்களுக்கு தெரியுங்களா? அப்பா அம்மா வந்தா கப்பு சிப்புன்னு எல்லாம் இருப்பாங்க. அப்படி முன்னுக்கு வந்துடுறத உள்ளுக்கு போ, அறையில் உட்காந்துருக்கணும், வீட்டு முன்னுக்கே வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கு காலெல்லாம் மாறி போச்சு. என்ன டீச்சிங்? த பேரண்ட்ஸோட டீச்சிங், அம்மாவோட டீச்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உன் லைஃப்பை நீ நல்ல நேரத்தை நீ செலவழிக்கணும். நீ ஒரு 19, 20 வயசு வந்தா ஒரு அம்மா அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கறது அந்த கண்டிப்பை கொடுக்கணும். ஒரு அக்கறை, ஒரு அட்டென்ஷன் பே பண்ணணும். 31 இந்த நீதிமொழிகள் 31 அநேக காரியங்களை சொல்றாங்க. ஜான் வெஸ்லியோட அம்மா ஒவ்வொருவருக்கும் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவர் யாரு? யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் a silent moment with God. ஒவ்வொருவருக்கும் தெரியுமா? உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்களோ? சைலண்ட் மோமெண்ட் வித் காட். என்னைக்குமே நம்ம ஜெபம் செஞ்ச நம்மளோட பெட்டிஷன் தான் ஆண்டுகிட்ட போகுது. ஆண்டவரே இது அது வேணும், ஆண்டவரே இது வேணும், இது நனைஞ்சிச்சு, அது வேணுச்சு. என்னைக்காச்சும் சைலன்ஸாக ஆண்டுடைய சமூகத்தில் நின்று இருக்குமா? இல்லை. நின்று பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இட் இஸ் ட்ரூ. ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் ஜான் வெஸ்லி அம்மா மரிக்கும் பொழுது கூட கடைசியில் ஆண்டவர் பாட்டை கேட்டுட்டு தான், அந்த பாட்டை எனக்கு போடுப்பா, அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு தான் என் உயிர் புரியணும் அப்படின்னு. அவ்வளவு ஒரு தேவ பக்தி. செல் குரூப் நடத்தும் போது இந்த அம்மா என்ன செய்வாங்களாம்?
தேவ சமூகத்தில் ஒரு 2-3 பேர் கிட்டத்தட்ட மில்லியன் பீப்புளுக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் ஸ்டார்ட் பண்ண செல் குரூப் அப்படியே பெருக ஆரம்பித்தது. அந்த வீடு தேவ பிரசன்னத்தில் ஆட்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஜான் வெஸ்லிய அவருடைய பயோகிராஃப் நீங்க அவருடைய ஹிஸ்டரியெல்லாம் போய் படிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் அப்படியாக பேசுவார். கிட்டத்தட்ட அவரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் செலவழிவிட்டுவார். வேதத்தில் ஒரு 2 மணி நேரம். அதனால ஊழியம் பெருகிற்று. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. யாரோட டீச்சிங்? அம்மாவோட டீச்சிங். தாயார் எதை கற்றுக் கொடுக்கிறோம்? வேதத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண தாயார் இருக்கிறாங்க. ஆகார் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரியமானவர்களே, ஆகார் விரட்டி அடிச்சுட்டாங்க. 10th book of Genesis. ஜெனிசிஸை பார்க்க நம்ம வாசிக்க கேட்போம். Chapter 16 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16:8 ஆகார் கொடூரமா நடத்தப்படுறாங்க. வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். 1வது வசனத்திலிருந்து வாசிங்களே. கர்த்தருடைய தூதனவர் அவளை வனாந்தரத்திலே 1வது வசனம். Genesis chapter 16 verse 1. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்திலாகிய ஆகார் என்னும் பேரை கொண்ட ஒரு அடிமை பெண் அவருக்குள் இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை இராதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைந்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடைய சேரும் ஒருவனை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்திலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே கொடூரமா நடத்தப்பட்டாங்க. வனாந்தருக்கு போனாங்க. ஆண்டவர் கேட்கிறார், எங்கிருந்து வர அப்படின்னு. பிரியமானவர்களே, கதறி அழுதாள். கைவிடப்பட்டா, துரத்தி விட்டாங்க. ஆண்டவர் ஒரு திறவை காண்பித்தார். அவளுக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சு, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனா ஆண்டவர் ஒன்றே என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் ஆகாரே பேர் வச்சா, என்னை காண்கின்ற தேவன். ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுகிற உமன், ரொம்ப ஸ்ட்ரகிள்ல போனவன். God is seeing me and she say lahai rohi. அவர் என்னை காண்கின்ற தேவனா இருக்கிறார். ஜோகபேத், Exodus chapter 6 verse 20. மோசஸோட அம்மா. நிறைய பேர் வேதத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரகிள் இல்லாமல் லைஃப் இல்லை. யூ ஷுட் ஸ்ட்ரகிள். யூ வில் பி ஃபேஸ் த ஸ்ட்ரகிள். இந்த 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 போராட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக, எந்த ஊமனாக இருந்தாலும் தாயாராக இருந்தாலும், நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் தாயார்கிட்ட போயிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இல்லை நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள்ட்ட பாட்டிமார்கள்ட்டலாம் போய் கேட்டு பாருங்க,
எவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் கதை கதையாக சொல்லுவாங்க. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாத நாளே இல்லை. குடும்பத்தில் போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம், வேலையில் போராட்டம். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? மேனோட உமன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவா? மேனோட உமன் ஸ்ட்ராங்னா ஒரு குத்தில் மேன் விழுந்துருவாங்க. இல்லை, அந்த ஸ்ட்ராங் இல்லை. மனசில், அந்த இருதயத்தில் ஸ்ட்ராங்கானவங்க தான் 30 இந்த ப்ராவர்ப்ஸ் 30 ஃபர்ஸ்ட் இந்த 31 சொல்லப்படுகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க டிசிஷன் மேக்கில், வேலை செய்கிறதுல, குடும்பத்தை நடத்துக்கிறதுல, பொறுப்பாக இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. மோசஸ் அம்மா பார்வோன் சொல்லிட்டான், தலைச்சன்கள் எல்லாம் வெட்டி ஆற்றண்டையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மோசஸ் அம்மா என்ன செஞ்சாங்க? வாசிக்க கேட்போம், வாசிங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 6 verse 20. அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபெத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். இத்சேயாரின் குமாரர் கோராகு, நெபேக், சித்ரி என்பார். அவனுடைய பேர் என்னது? இத்சேயாரின் குமாரர் எகோபைத். மோசஸ் அம்மாவோட பேரு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. என்னது? பிள்ளைங்களை கொல்றதுக்கு எகிப்து தேசத்தில் தேடினாங்க. ஆனால் ஒரு அரியணையில் பிள்ளையை ஒளித்து வைத்தார்கள். அல்லேலூயா. she has to hide the baby in an ark. அதில் ஒளித்து வைத்தாங்க. பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா. இழந்த ஒரு சூழ்நிலை. மூன்றாவது ஒரு தாய் இருக்கிறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ண, வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. என்னது? the first woman in the world, ஈவ். என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்க? the second son, ஆபேலை இழந்தாங்க. கொன்னுட்டான், அண்ணங்காரன் ஆபேலை கொன்னுட்டான், இறந்துட்டாங்க. the first one என்ன செஞ்சிட்டாரு? காயின் என்ன செஞ்சிட்டாரு? ஓடிட்டாரு. பிள்ளைங்க இல்லை. அந்த மாதனும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் போராட்டம்ன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் வேதத்தில் கற்றுக் கொடுக்கிறார், ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும். எங்கிருந்து இந்த ஸ்ட்ரென்த் வருகிறது? தேவனிடத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஸ்ட்ரென்த் வருகிறது. இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும்? வேதம் இந்த நீதிமொழிகள் 31 சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். 31 Proverbs 6 verse 20 வாசிக்க கேட்போம். வாசிங்கள். நீதிமொழிகள் 6:20 வாசிக்க கேட்போம். வாசிங்கள். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை நீ என்ன செய்யக்கூடாது? மாதர் டீச் பண்ணாங்களா, மாதர் சொன்னாங்களா, அடிச்சாங்களா, இல்லை சொல்லுறாங்கன்னா அதை என்ன செய்ய முடியும்? டு நாட் நெக்லெக்ட். அதை நீங்கள் என்ன செய்யுது? மறுக்கக்கூடாது. போதகத்தை ஏற்கணும். மூடன் தான் என்ன செய்வான்? போதகத்தை. முட்டாள் தான் என்ன செய்வாங்க? போதகம் எனக்கு வேண்டாம், நீங்கள் ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்றீங்களா, எனக்கு வேண்டாம். ஆனால் ஞானவான் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுவான். எஸ், இட் இஸ் ஃபார் மை குட்னஸ். இது என் நன்மைக்காக. எங்க அம்மா எனக்கு சொல்றாங்க, இது என் நன்மைக்காக. That's why the mother of the teaching is very important for the family. And second things, 1 Corinthians chapter 13, how should a mother be? எப்படி ஒரு mother வந்து இருக்க வேண்டும்? Love-ஆன mother. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஒரு பெண்ணை, மதரை படைக்கும் பொழுது, ஒரு பெண்ணை படைக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவகன்சியாக தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? படைச்சிருக்கிறார். எப்படி? லவ் வச்சிருக்கிறார். அப்பா கிட்ட போய் லவ் எதிர்பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா அன்னைக்கும் லவ் காமிச்சிக்கிட்டே இருப்பார்? இல்லை, வெளுத்தெடுத்துருவார். ஆனால் அம்மா என்னைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா she will forgive easily. உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அம்மான்னு வந்துட்டா பரவாயில்லடா, ஆமே. ஒரு பட்டிமன்றத்தில் இப்படியாக
ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தாய்க்கா, இப்போ நான் வரேன், ஒரு தாய், நான் தடிக்கு விழுந்துட்டேன், தாயினா என்ன சொல்லுவாங்க, ஐயோ ரசா விழுந்துட்டியா, ஐயா ஐயா அடிபட்டுச்சா, ஐயா உனக்கு என்ன பட்டுச்சு, காயம் பட்டுச்சா, அதான் தாய். ஆனால் மனைவி அதே இடத்துல இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, மனைவி, கண்ணு இருக்கா உனக்கு, பார்த்து நடக்கிறது இல்லை, ஐயோ நான் எத்தனை வாட்டி உன்ட்ட சொல்லியிருக்கிறேன், பார்த்து நடக்கணும். அப்போ மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தில் தாய் ஒண்டி தான் நம்ம அன்பாய் பார்ப்பாங்க, ஹல்லேலூயா, லவ்விங்காக சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மனைவிக்கு ஒண்டி தான் நம்மளை கண்டிக்கிற அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, எதை எடுத்தாலும் கண்டிக்கிறாங்க. என்ன நீ கண்டித்து கொண்டே இருக்கிற? இல்லை, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு தாய், நல்ல கவனிங்க, 1 Corinthians chapter 13 verse 1-8 வரைக்கும் வாசிப்போம். பவுல் சொல்லுகிறார், ஐயா நீ எத்தனை பாஷை வேணாலும் பேசலாம், தூதர் பாஷையில் பேசலாம், மனுஷர் பாஷையில் பேசலாம். அவர் சொல்ற வாசிக்க கேட்போம், வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளிலே தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் ஒரு கோத்தாவா தான் இருப்போம் நம்ம. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை போர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லை. ஒரு மாதருக்கு ஒரு குட் டீச்சிங்ஸ் வேணும். ரெண்டாவது பிரியமானவர்களே, அந்த மாதர் லவ்விங் மதரா இருக்கணும், ஒரு அன்பு நிறைந்தவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அன்பு ரொம்ப முக்கியம். அந்த அன்பை எங்க பார்க்கலாம்? மதர் கிட்ட பார்க்கலாம். மூன்றாவது காரியம் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானமாய் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறுமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. ஆமென். அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். அது தாங்கும். ஒரு பெண்ணாலும் சகலத்தையும் தாங்க முடியும். எஸ், அந்த பலன் அவர்களிடத்தில் இருக்கிறது. கடைசியில் இந்த நீதிமொழிகள் chapter 31 27-28 வாசிக்க கேட்போமே. Proverbs chapter 31 verse 27 and 28 வாசிங்கள. நீதிமொழிகள் 31. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமலும் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவாதி என்றார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்துண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள். எல்லாருக்கும் மேற்பட்டவள். பிகாஸ் நல்ல டீச்சிங், அன்பு நிறைந்த தாய், ஸ்திரியானவள். பிரியமானவர்களே, மூணாவது வாசிக்க கேட்போம். சௌந்தரியம். Luke chapter 18. Look at 18ல pray without ceasing. அதை பற்றி ஒரு பேரபிள் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, ஒரு அநியாயம் நிறைந்த ஒரு அநீதி உள்ள மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த ஸ்திரீ போய் கேட்குறாங்க, எனக்கு நியாயம் விசாரிங்க அப்படின்னு. வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி என்று
என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதியை இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனாய் மனுஷரை மதியாதவனாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் இந்த பெரபல்ல அவர் சொல்றாரு, நியாயம் விசாரிக்கணும். இந்த ஸ்திரீ போய் சொல்றாங்க, அவன் மதிக்கவே இல்லை. ஒருவனும் மதியாத அநீதி உள்ள மனுஷன். கடைசியில் இந்த ஊமன் போய் கேட்க கடைசியில் அவர் சொன்னது, சரி நான் நியாயம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்ல இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அடுத்தது, பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவார்கள். அப்போ ஒரு தாயானவள் ஆண்டோடைய சமூகத்தில் இரவும் பகலும் தன் குடும்பத்திற்காக, தன் வேலைக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக, ஃபியூச்சருக்காக ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். A woman's prayer is very powerful. உங்களுக்கு தெரியுமா? A mother's prayer is very very powerful. நம்ம தாயார்கள்லாம் ஜெபிக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நிலைத்து இருக்கிறோம். அம்மாவுடைய ஜெபம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் so powerful. வல்லமை நிறைந்தது. அவங்க தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தாயினுடைய ரகசியம் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு தாயா இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நல்ல ஒரு போதனை செய்கிறவர்களாய், பிரியமானவர்களே, அன்பு நிறைந்த தாயாரா இருக்க வேண்டும். இந்த குணாதிசயங்கள் தான் இந்த நீதிமொழிகள் 31 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ, the strength of woman. அவனுடைய பலன் எங்க இருக்கிறது? ஹல்லேலூயா. நீங்க பார்க்கலாம், விசாரிக்கிறது, அன்பு செலுத்துகிறது இல்லை, டீச்சிங்ல சுறுசுறுப்பாய் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிற தாயாரா இருந்தா, பிரியமானவர்களே, நான் சொல்றேன், உங்க வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் என்ன கோளாறு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் விசாரிக்க ஆரம்பித்து விடுவார். கர்த்தர் சரி செய்வார். ஏன்னா தாய் தேவ சமூகத்தில் நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மதர்ஸ் டேல Proverbs 31 உங்களுக்கு பலன் எங்கிருந்து வரும்? எங்க நல்ல போதனை. என்ன செய்யறோம் நல்ல போதனை கிடைக்கிறதுக்கு? 24 மணி நேரம் டிவி முன்னுக்கே உட்கார்ந்தா, பிக் பாஸ் இப்படியாக சில காரியங்கள்லாம் பார்த்து கொண்டா எனக்கு பலன் வருமா? பலன் வராது. குழப்பம் தான் வரும், பிரச்சனை தான் வரும். என்ன ட்ராமா நம்ம வீட்டில் பார்க்குறோமோ அதுதான் வீட்டில் நடக்கும். பிரியமானவர்களே, எந்த நாலேஜ் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? புக்கு படிக்கிறீங்களா? நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்கு படிக்கிறீங்களா? இல்லை நல்ல இன்னும் நல்ல அறிவினிருந்த புஸ்தகத்தை படிக்கிறீங்களா? யூ கேன் earn knowledge through reading the book. இந்த புஸ்தகம் படிக்கிறதுனால அறிவு வளரும். ஃபோனு பார்க்கறதுனால அறிவு வருமா? எப்பொழுதும் 24 மணி நேரம் செல்ஃபி, இங்கே செல்ஃபி, நான் அழகா இன்னைக்கு இங்கே இப்படி கொடுத்துருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், அங்கே சாப்பிட்றேன், சட்டி சோறு சாப்பிட்றேன், முட்டை சோறு சாப்பிட்றேன், பிரியாணி சாப்பிட்றேன், இதெல்லாம் போட்டால் பலம் வருமா? வராது. லைக்ஸ் வரும், அல்லேலூயா, ஆனால் பலன் வராது. பலன் எங்கே வரும்? Proverbs 31 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு ஸ்திரியானவள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சபையில் இருக்கிற தாய்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெண்களை உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவர். எப்பொழுது? நல்ல போதனையில், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது, நல்ல அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது, வீட்டை விசாரிக்கும் பொழுது, தாய்மார்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபம் செய்கிற பொழுது உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பலன் அடைவீர்கள்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் he is மதர் கேரக்டரிசம் உள்ள ஆண்டவர். ஆண்டவருக்கு ஒரு தாயை போல ஒரு குணம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:15 வாசிக்க கேட்போம். ஐசாயா chapter 49 verse 15. motherly characteristics of God. நம்ம ஆண்டவர் ஒரு தாயின் குணம் நிறைந்தவர். அந்த தாயோட கேரக்டர் எங்க தெரியுமா வந்துச்சு? ஆண்டவரிடத்திலிருந்து. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஏசாயா 49:15 வாசிங்க. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறக்கவே மாட்டாங்க. பிள்ளை கதறி அழுகிறதுனா, பாலுக்காக பசிக்காக இருந்தால் தாயினால இருக்கவே முடியாது. ஆனாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இடத்துல நான் தாயா இருப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். வாசிக்க கேட்போம். இதோ என் உள்ளங்கைகளிலும். வாசிக்க கேட்போம். Deuteronomy chapter 32. Isaiah 66 எடுங்க. எஸ், Isaiah 66. ஏசாயா 66:13 ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்றாரு. நீங்கள் எருசலேமிலே ஒருவனை தாய் தேற்றுவது போல. அப்ப ஆண்டவருக்கு அந்த கேரக்டரிசம் இருக்கிறது. எங்கது? ஒரு தாயை போல ஆண்டவர் தேற்றுவார். எல்லாத்துக்கும் தெரியும் அம்மா எப்படி உங்களை தேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆமென். அம்மாவை போல வருமா? அம்மா நான் சும்மா இல்லடான்னு கவிதை பாட்டெல்லாம் படிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மான்னு ஒரு அந்த சென்டிமெண்டல் வரும்போது எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க? ஒருகிறாங்க. ஆனால் அம்மா உண்மையாக கவனிக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு மாதர்ஸ் டேக்கு பூலாம் குமிஞ்சிருக்கும். கேக் என்ன அங்கே கூட்டிகிட்டு போவோம் அம்மாவை, இங்கே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போவோம். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அம்மாமார்களாம் கேளுங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி தான் இது நடக்கும். அதோட காணா போயிடும் இதெல்லாம். அடுத்து அம்மா கேட்பாங்க, இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு இன்னைக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை, அடுத்த வருஷம் பார்ப்போம் அம்மா அப்படின்றோம். அதோட அடுத்த வருஷத்துக்கு தான் அந்த தாயோட அன்பு கிடைக்கும். அல்ல அது அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் தாய்க்கு அன்பு செலுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அம்மா நம்மளுக்காக ஜெபிக்கிறாங்க. நீங்கள் அம்மாவுக்காக ஜெபிக்கிறீங்களா? அம்மாவை விசாரிக்கிறீங்களா? ஒரு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா? ரொம்ப காசு பணம் இல்லைங்க, அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்கு அன்பு செலுத்துகிறது, கூட இருந்த அம்மா என்று ஒரு வார்த்தை கேட்கறது தான். சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பிட்டீங்களா? எப்போவுமே கணவன் மனைவிக்கு இல்லை மனைவன் கனவிக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பிட்டியா? அதோட முடிச்சு ஃபோனு. சாப்பிட்டியா? மணி எத்தனை? 1 மணியா? சாப்பிட்டியா? முடிச்சு. சாப்பிட்டியா? அண்ணாட அதுமாரி கேட்டால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆனால் தாய்கிட்ட நீங்கள் விசாரிச்சு பாருங்க, சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் அடையும். விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் மதர்ஸ்க்கு விஷ் பண்ணிட்டீங்களா? விஷ் பண்ணிட்டீங்களா? நல்ல வேலை நான் ஃபோன் எடுத்தோன்னே விஷ் பண்ணிட்டேன் காலையில், இல்லைண்ணா. ஹல்லேலூயா. உங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் அம்மாவை இழந்திருந்தீங்களா? பிரியமானவர்களே, டோன்ட் வரி, ஆண்டவர் உங்களுக்கு தாயாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேளையில் ஸ்திரியானவள், குணசாலியான ஸ்திரீ, பிரியமானவர்களே, நல்ல போதகம், அன்பு நிறைந்து, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவங்களா ஜெபிக்கிறவர்களா இருங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியாக எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம் ஜெபம் செய்து தாய்மார்களை ஸ்திரீமார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, வாருங்கள் நம்ம அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற தாய்மார்கள், ஸ்திரீகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
உங்கள் மூலியமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், குடும்பங்கள் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்திரீகளும் என்ன செய்றாங்க? ஹல்லேலூயா. ஆண்கள் ஜெபிக்கிறோமோ இல்லையா, ஆனால் பெண்கள் ஒவ்வொரு நாளும் சபைக்காக, குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி நீரே